ஜம்மு காஷ்மீரில் குளிர் பனிமூட்டம் காரணமாக வாக்குப்பதிவு மந்தமாக உள்ளது. விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இன்றைக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவில் இதே போலதான் காலையில பனிமூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மந்தமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தகவலை பார்த்திருந்தோம். தற்போது 10:30 மணி ஆக போகிறது. காலை 9 மணி வரைக்கும் எவ்வளவு விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கும்? தற்போது ஓரளவுக்கு பனிமூட்டம் விலகி இருப்பதன் காரணமாக வாக்காளர்கள் இப்போதுதான் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜா நமக்கு காட்டுகிறார். தற்போது ரியாசி மாவட்டத்தில் உள்ள கட்ரா பகுதியில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையத்துக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குப்பதிவு மையத்திலே வரிசையில் நின்று வாக்களிப்பதை பார்க்கலாம். காலையிலே இது போன்ற வரிசைகள் எல்லாம் இல்லை. இப்போதுதான் வரிசையில் நின்று வாக்களிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழல் இப்போது மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. காலையிலே பனிமூட்டம் மற்றும் குளிர் காரணமாக நீங்கள் சொன்னது போல அதிக அளவிலே வாக்காளர்கள் இல்லாமல் இருந்தார்கள். தற்போது வரிசையிலே நின்று வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு மிகவும் அமைதியான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த விதமான பெரிய பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. ஒவ்வொரு வேட்பாளரின் முகவரும் உள்ளே அமர்ந்திருக்கிறார். உள்ளே அமர்ந்து அவர்கள் வாக்காளர்களை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாக்காளர்களின் விவரங்கள், பெயர் மற்றும் அவர்களுடைய பிற விவரங்கள், விலாசம், புகைப்படம் ஆகியவற்றை சரிபார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி பெண்களுக்கு, அந்த பகுதி ஆண்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், யாரும் கைபேசிகளை கொண்டு செல்லக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே சிசிடிவி கேமரா அமைக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதுமே மாவட்ட நிர்வாகத்தின் கண்காணிப்பில் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இதே போல சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக மாவட்ட அதிகாரிகள் இந்த பகுதி முழுவதையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 400 வாக்குப்பதிவு மையங்கள் இந்த மாவட்டத்திலே இருக்கின்றன. அவை அனைத்துமே தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. நாம் இருக்கும் இடம் நம்பர் 34 கட்ரா 4 என்கிற வாக்குப்பதிவு மையம். இப்போது பார்க்கலாம், கிட்டத்தட்ட 10-15 பேர் இந்த பகுதியில் நின்று வரிசையாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பெண்கள் வரிசையிலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் வயசானவர்கள் என்பதால் அந்த பக்கமாக அவர்கள் நாற்காலிகள் போடப்பட்டு அதிலே அமர்ந்திருக்கிறார்கள். கூட்டம் குறைந்த பிறகு அவர்கள் வாக்களிப்பார்கள் என இங்கு வாக்குப்பதிவு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை தவிர காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்கள் வெளியிலேயும் சரி உள்ளேயும் சரி பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணி மட்டுமல்லாமல் போக்குவரத்து பணிகளையும் அவர்களை செய்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஏனென்றால் வாக்குப்பதிவு மையத்துக்குள் வாகனங்கள் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது என்பதால் அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துவது, அவற்றை வேறு இடங்களுக்கு அனுப்புவது, அருகிலே நிறுத்தாமல் தவிர்ப்பது போன்ற பல்வேறு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாக்குப்பதிவு சதவீதம் இதுவரை நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட சராசரியாக 5% என்கிற அளவில் இருக்கிறது என இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சிறு சிறு கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளிலே விரைவிலேயே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு மிகவும் கடுமையாக இருப்பதன் காரணமாக ஊடகங்களுக்கு கூட இங்கே அனுமதி இல்லை. சிறப்பு அனுமதி பெற்ற பிறகே கூட காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுபவர்கள் ஏன் இங்கே எங்களை எல்லாம் வீடியோவில் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆட்சேபம் செய்தார்கள். அதன் பிறகு அவர்களிடம் உரிய அனுமதி இருக்கிறது என்பதை தெரிவித்த பிறகு தற்போது அவர்கள் புதிய தலைமுறை குழுவை இங்கே அனுமதித்திருக்கிறார்கள். இப்போது வரை அமைதியான முறையிலே வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலே இருந்த மந்தகதி ஓரளவுக்கு அகன்றிருக்கிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். திலகவதி, இன்னும் அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவு நிலவரம் என்பது குறித்து நாம் மீண்டும் பேசலாம் கணபதி. தற்போதைய உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.